ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ வாங்க இன்றைக்கி சந்தையில் என்ன ஸ்பெஷலாக இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி எடுத்த உடனே ஒரு ஸ்பெஷல் இருந்தது. என்னென்னா இன்றைக்கி ரெண்டாவது பார்க்கிங் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து எஸ்பெஷலி ஃபார் டூ வீலர்ஸ்க்குன்னு போட்டிருக்காங்க. ஸோ டூ வீலர்ஸ் நிறைய பேர் வரனால இங்கே வந்து பார்க்கிங் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இங்கே பார்க்கிங் ஸ்பேஸ் ஏரியாவில் உள்ள எல்லா கடையும் வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஸோ இனிமேல் வந்து இந்த ஏரியாவில் டிராஃபிக் ஜாம் ஆகாது. ரயில்வே கேட் கிராஸ் பண்ணுறவங்களுக்கு வந்து இனிமேல் எந்த பிரச்சனையும் இருக்காது. ஸோ சூப்பராக பண்ணியிருக்காங்க. டூ வீலருக்கு நிறைய பார்க்கிங் இருக்குது இன்னையிலேருந்து. ஸோ என்ஜாய் பண்ணுங்கள். வெயில் வந்து இன்றைக்கி கொஞ்சம் ஜாஸ்தியாகவே இருந்தது. நம்மளுக்கு ஸ்டார்டிங் கடையிலே வந்து ஜாக்பாட்டுன்னு சொல்லுவேன் நான். ஒரு மர்ஃபி பெட் டைப் டேப் ரெக்கார்டர் கிடச்சிது. சரி, நல்லா இருந்தது. 300 சொன்னார். சரி, ஓகே, நம்ம வந்து வாங்கிட்டோம். அதை செக் பண்ணி எதுவும் பார்க்கல நான். ஏன்னா மர்ஃபின்றது நல்ல பிராண்டு. சரி, வாங்கிடலான்னு வாங்கியாச்சு. அங்கேயும் ஒரு சில ரேடியோ, கிட்டார் இதெல்லாம் இருந்தது. பாருங்கள். ஸோ நம்பர் கொடுத்துருக்கேன், வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். அண்டு பக்கத்தில் ஒரு சில ஐட்டங்கள்லாம் இருந்தது, இன்ட்ரெஸ்டிங் ஐட்டம்ஸ்லாம் இருந்தது. ஸோ இங்கே வந்து ஒரு MP3 பிளேயர் எடுத்தேன் நான். இது வந்து டூப்ளிகேட் பிளேயர் தான், பட் இதே வந்து 300 சொன்னார். எனக்கு அது கண்டிஷன் தெரியல, அதனால் நான் ரிஸ்க் எடுக்கலை. ஸோ வேண்டான்னு வச்சுட்டேன் நான். ஸோ இங்கே தான் வந்து போன வாரம் நம்ம மைக்ரோஸ்கோப் எடுத்தது, டிஜிட்டல் மைக்ரோஸ்கோப் இந்த கடையில் தான். அண்ட் பக்கத்துலேயே வந்து ஒரு கடையில் இந்த ஃபிலிப்ஸ் ரேடியோ இருந்தது. இது ஒரு நல்ல ரேடியோ, பட் எடுத்து ஷேக் பண்ணால் உள்ளே எல்லாம் வந்து தனித்தனியாக ஆடிட்டு இருந்தது. சரி, கண்டிப்பாக வந்து டிரான்ஸ்ஃபார்மர் இதெல்லாம் உடஞ்சிருக்கோன்றனால நான் வந்து அது ரிஸ்க் எடுக்கலை, அங்கேயே வச்சுட்டேன் நான். ஸோ இந்த கடையில் பார்த்தீங்களா, ஒரு ஃபிலிம் ப்ரொஜெக்டர் இருக்குது. ஸோ இது எனக்கு ரொம்ப ரொம்ப வருஷமாக தேடிட்டு இருந்த ப்ரொஜெக்டரு. இந்த ப்ரொஜெக்டர்னு இல்லை, பட் இந்த மாதிரி ஒரு பேக்கேஜாக இருந்தால் நல்லா இருக்குமேன்ட்டு. ஸோ இது என்ன டைப்பு எதுன்னு கூட பார்க்கல நான். இதை ஓப்பன் பண்ணி பார்த்தேன். நல்ல பக்கா கண்டிஷன் இருந்தது. ரன்னிங் கண்டிஷன் தெரியாது, ரன் ஆகாதுன்னு தான் நினைக்கிறேன். பட் இருந்தாலும் வந்து எனக்கு இது கலெக்ஷனுக்கு தேவைன்ட்டு நான் வாங்கிட்டேன் நான். இது ரேட்டு ஜாஸ்தி தான், ரொம்ப ஜாஸ்தி. 5000 6000 சொன்னார், 5000க்கு வந்தார். சரி, ஓகேன்னு வாங்கிட்டேன் நான். ஏன்னா நம்மளுக்கு இது ஒன்று ரொம்ப நாள் தேடிட்டு இருந்தனால நம்ம வாங்கியாச்சு. அதுக்கப்புறம் ரெடி பண்ணி பார்க்கலாம் அது வருதான்ட்டு. ஸோ பக்கத்தில் வந்து ஒரு ஃபிலிப்ஸ் பூம் பாக்ஸ் மாதிரி ஒன்று இருந்தது. இதில் பார்த்தீங்களா, லெஃப்ட்டும் ரைட்டும் பார்த்தீங்களா, லெஃப்ட் ஒரு கலரில் இருக்குது, ரைட்டு ஒரு கலரில் இருக்குது. அந்தளவுக்கு துருப்பிடிச்சு போயிருக்கு கிரில்லு. ஸோ ஓகே, அதை எடுத்து ரெடி பண்ணுன்னா நல்லா ஓடும் அது. அண்ட் அங்கேயே வந்து ஒரு டிவி கூட இருந்தது. இது ஐ திங்க் காரில் வரும்னு நினைக்கிறேன். காரில் ஃபிட் பண்ணுற மாதிரி ஒரு டிவி இருந்தது. ஸோ நல்ல ஐட்டங்கள்லாம் இருந்தது. ஹைஃபை சிஸ்டம், இதெல்லாம் ஸ்பீக்கர்ஸ் எல்லாமே. அண்ட் இந்த ப்ரொஜெக்டர் பார்த்தீங்களா, சைடில் ஏதோ வித்தியாசமாக வச்சுருந்தாங்க. இது ஏதோ ரீல் மாதிரி இருந்தது, பட் தெரியல, மேபி ஸ்டாண்டாக இருக்கலான்ட்டு பார்த்தேன். அண்ட் இங்கே நம்பர் கொடுத்துருக்கேன், இந்த நம்பர் நோட் பண்ணிக்கோங்க. அந்த மேலே வண்டியில் உள்ளது. இங்கே வந்து PS2 PS3 ஏதோ வச்சுருந்தாங்க, 2 வச்சுருந்தாங்க. ஸோ இது வந்து அப்போவே நிறைய பேர் செக் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ மேபி அது இந்நேரத்துக்கு இருக்குமான்னு தெரியல. அண்ட் இது நம்ம யூஸ்வலாக அந்த BPL VCR எடுத்த கடை. ஸோ இங்கே வந்து புதுசாக ஒரு செட்டு கொண்டு வந்து வச்சுருக்காரு. இதில் வந்து ரேடியோ மட்டும் செக் பண்ணியிருக்கேன், பட் மற்றதெல்லாம் ஒர்க் ஆகுன்ற மாதிரி சொல்கிறாரு. நான் மெக்கானிசம் எல்லாம் பார்த்தேன், ஓரளவுக்கு டீசெண்டாக தான் இருந்தது. ஸோ இது ஒர்க் ஆகலனாலும் நம்ம வந்து ரெடி பண்ணலாம். கேசட்டோடு இருந்தது. ஸோ அதனால் ஒரு நம்பிக்கை அது ஓடன்ட்டு வாங்கலை. பட் இந்த நம்பரில் செக் பண்ணி பாருங்கள். இது கொஞ்சம் பெருசாக இருந்தது. ஏன்னா நான் ஏற்கனவே அந்த ஃபிலிம் ப்ரொஜெக்டர் வாங்கினனால என்னால் பெரிய ஐட்டம்ஸ் எதுவும் வாங்க முடியல. ஸோ இது வந்து சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க இந்த மாதிரி ஒரு பூம் பாக்ஸ் வாங்கி கொடுங்கன்ட்டு. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இன்றைக்கி நம்மளுக்கு அந்த பேக்கேஜ் இருந்தனால வாங்கலை நான். அண்ட் அங்கேயே வந்து இந்த கார்பான் வச்சுருந்தாங்க. இதில் வந்து FM போட்டு அவர் ப்ளே பண்ணி காமிச்சிட்டு இருந்தார் எல்லாருக்கும். இது ஓகே, நல்ல கண்டிஷன் தான். பார்கெயின் பண்ணியிருந்தால் சீப்பாகவே கிடச்சிருக்கும் அது. அண்ட் இங்கே வந்து ஒரு மைக்ரோ கேசட் போன வாரம் எடுத்த மாதிரியே ஒன்று இருந்தது. பட் இது வந்து ரொம்ப ரொம்ப ஒஸ்ட் கண்டிஷனு. ஸோ இதை எடுத்து ரெக்கவரும் பண்ண முடியாது. பட் ஸ்பேருக்காக வாங்கலான்ட்டு 50 rupees தான் சொன்னார். சரி, ஓகே, 100 சொன்னார், நான் 50க்கு வாங்கினேன். ஏன்னா ஒன்றுமே ஃபங்க்ஷன் ஆகலை, ஒர்க் ஆகலே தான் ஆகலை. சரி, ஓகே, ஸ்பேருக்கு யூஸ் ஆகுன்ட்டு. அண்ட் இந்த கடையில் வந்துட்டு ஒரு ரெட்ரோ கேம் கண்ட்ரோலர் ஒன்று இருந்தது. ரொம்ப சிம்பிளாக இருந்தது. ஒரு HDMI போர்ட் உள்ள ஒரு சின்ன யூனிட்டு, அதுக்கப்புறம் 2 வயர்லெஸ் ஜாய்ஸ்டிக்கு. சரி, என்ன தான் இருக்குது, ட்ரை பண்ணி பார்க்கலாம். 500 தான் சொன்னார். சரி, 500 rupeesக்கு ஓகே, ட்ரை பண்ணி பார்க்கலான்ட்டு இதையும் வாங்கிட்டேன் நான். ஸோ செக் பண்ணி பார்த்துட்டு சொல்கிறேன், இது எதாவது ஒர்த்தா, எதாவது பார்ட் மிஸ் ஆகுதா, யூஸ்ஃபுல்லாக இருக்கான்றது. பட் ஓகே, டிஃப்ரெண்ட்டாக இருந்தது, அதனால் வாங்கிட்டேன். அண்ட் அங்கேயே வந்து லேப்டாப்ஸ் இதெல்லாம் வச்சுருந்தாங்க. இந்த 3 லேப்டாப்பில் நடுவில் உள்ள லேப்டாப் வந்து ஃபங்க்ஷனிங் சொன்னார். அண்ட் இதை வந்து எல்லாம் பழைய கான்ஃபிகரேஷன் தான், வேணால் பார்த்துட்டு பேரம் பேசி இது பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு சின்ன CPU வச்சுருந்தார். அது வேணுன்ட்டே அந்த ப்ராசஸரோட இதை அழிச்சு வச்சுருந்தாங்க, எந்த ப்ராசஸர்னு பார்க்கக்கூடாதுன்ட்டு. ஸோ அதை நம்ம பார்த்து தான் இது பண்ணணும்.
ஸோ அகைன் அந்த பூம் பாக்ஸ் வச்சுருந்த கடையிலே இப்போ அடிஷ்னலாக இந்த 2-3 செட் எடுத்து வச்சார். இந்த ஃபிலிப்ஸ் வந்து கொஞ்சம் நல்ல செட்டுங்க. இது சப்போஸ் யாருக்காவது இன்ட்ரெஸ்ட்னா பாருங்கள், இந்த மெக்கானிசம் பாருங்கள் எவ்வளோ ஸ்மூத்தாக ஓப்பன் ஆகுது. இந்த மாதிரி இது வந்து ஒன்லி டேப்புன்னு நினைக்கிறேன், அது ரேடியோ இருக்காது. ஸோ அது வந்து டேப் பிரியர்கள் அது கண்டிப்பாக வாங்கி செக் பண்ணி பார்க்கலாம். அண்ட் இந்த கடையில் ஹோம் தேட்டர் இதெல்லாம் வச்சுருந்தாங்க. நிறைய இந்த அடாப்டர்ஸ் கேபிள்லாம் கூட இருந்தது. ஸோ இங்கே கடையில் வந்துட்டு நிறைய கேம் டிவிடிஸ் வச்சுருந்தாங்க. ஸோ எல்லாமே வந்து அந்த கேமிங் கன்சோலில் PS2 PS டைப்பாக என்னன்னு தெரியல, இந்த கேமிங் கன்சோலில் யூஸ் பண்ணுற மாதிரி நிறைய கேம்ஸ் வச்சுருந்தாங்க. பட் அவ்வளோ ஒன்றும் யாரும் எடுத்து பார்த்தேன், எல்லாம் டிவிடின்னு நினச்சி எடுத்து பார்த்துட்டு அப்படியே வச்சுட்டாங்க. ஐ திங்க் கேமிங் இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க வந்து செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ பக்கத்தில் வந்து ஒரு போஸ் சப்வூஃபர் ஒன்று இருந்தது. அண்ட் 5.1 சிஸ்டம்ஸ் இதெல்லாம் கூட வச்சுருந்தாங்க. அங்கே தூரத்தில் பார்த்தீங்களா பேக்லைட்டு வால்வ் ரேடியோ, இது வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்கும். அண்ட் இன்னொரு கடையில் வந்து நம்ம வந்து இந்த ரேடியோ பார்த்தேன், அது பார்த்த கண்டிஷனு ரொம்ப கேவலமாக இருந்தது. சரி இதெல்லாம் எடுத்து நம்ம ரெஸ்டோர் பண்ணி ஒன்றும் யூஸ் ஆகாதுன்ட்டு அங்கேயே வச்சுட்டேன் நான். பட் சப்ஸ்கிரைபர் கேட்டிருக்காங்க ஒரு பாக்கெட் ரேடியோ வேணும்ன்ட்டு. அன்ஃபார்ச்சுனேட்லி எதுவும் பெருசாக என் கண்ணில் மாட்டல, மேபி இருந்திருக்கலாம். ஸோ இங்கே வந்து ஒரு AM FMோட ஒரு ப்ரொஜெக்டர் மாதிரி ஒன்று வச்சுருந்தாங்க. இது ரொம்ப காம்பேக்டாக இருந்தது, என்ன ப்ரொஜெக்ட் பண்ணோன்னு தெரியல, மேபி ஸ்டார்ஸ் அந்த மாதிரி இருக்குமான்ட்டு. ரேட்டு 500 சொன்னார், ஸோ எடுக்கலை. இது வந்து நம்ம மொபைல் ஸ்பேர் பார்ட்ஸ் கடை அங்கே பக்கத்தில் உள்ளது. நிறைய மொபைல்ஸ் வச்சுருந்தாங்க இங்கே, வேக்யூம் கிளீனரோட அந்த ஹெட்டு இதெல்லாம். இங்கே பார்த்தீங்களா டாய் ரோல்ஸ் ராய்ஸ் காரு, கொஞ்சம் சூப்பராக இருந்தது இது. ஐ திங்க் கிட்ஸ் யாராக இருந்தால் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், அதில் பேட்ரி கார் மாதிரி வச்சு ஓட்டுறதுக்கு. அண்ட் மிக்சர் கேட்டிருந்தீங்க, இங்கே வந்து ஒரு பிராண்டட் மிக்சரே ஒன்று வச்சுருந்தாங்க. நம்பர் இருக்குது என்ன, சாரி இது மிக்சர் இல்லை, இது வந்து ஏதோ ஆடியோ இன்புட் தான். இது ஆடியோ மிக்சர் மாதிரி தான் நினைக்கிறேன். இது வந்து என்ன ஐட்டம் தெரியல, நம்பர் இருக்குது, வேணால் செக் பண்ணி பாருங்கள் யாருக்காவது இது இன்ட்ரெஸ்டிங் ஐட்டமாக இருந்ததுன்னா. ஸோ இது நம்ம ரிமோட் வாங்குகிற கடை தான். அண்ட் இங்கே வந்துட்டு 2 VCR இருந்ததுங்க. VCR வந்து பாட்டமில் உள்ளது நேஷ்னல் VCR, அதில் டோர் மிஸ் ஆகுது. மேலே உள்ளது JVC, அதில் பட்டன்ஸ் எல்லாம் வந்து அலங்கோலமாக இருந்தது. ஸோ இதை வந்து எடுத்து ரெடி பண்ணுற மாதிரி தான் இருக்கும், அதனால் எடுக்கலை. அண்டு கேசட்ஸ் வந்து நிறைய பேர் கேட்குறீங்க ஆடியோ கேசட்ஸ் வேணும்ன்ட்டு. இங்கே ஒரு கடையில் வச்சுருந்தாங்க, அந்த கண்டிஷன் நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்களேன். இதை இப்போ ஓப்பன் பண்ணாவே உங்களுக்கு தெரியும், இது வந்து உள்ளே அந்த சிலந்தி மாதிரி ஏதோ நீட்டிக்கிட்டு நிற்கிது பாருங்கள். இதெல்லாம் வந்து பல காலமாக அப்படியே வச்சுருந்தது. நம்ம இதை போட்டோன்னா ஹெட்டுக்கு தான் டேமேஜ் வரும். நம்ம இதை பக்காவாக க்ளீன் பண்ணி தான் போடணும். பொறுமையாக வேறு ஏதாவது டம்மி இதில் போட்டு ஒட்டி க்ளீன் பண்ணி போடணும். அண்ட் நிறைய மூவிஸே இல்லை, எல்லாம் வந்து இந்த சாமி பாட்டு கலெக்ஷன் மட்டும்தான் பார்க்க முடியும். ஸோ அதனால் கேசட்ஸ் வந்து கொஞ்சம் ரேர் தான் இங்கே நம்ம ஆடியோ கேசட்ஸ் நல்ல கண்டிஷனில் எடுக்கிறது. ஓகே, ஸோ இங்கே நல்ல டிஃப்ரெண்ட் ஐட்டம்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. ஸோ இந்த லெதர் பவுச்சோட ஒரு டேப் ரிகார்டர் இருந்தது வித் ரேடியோவோட. இதில் டேப்புக்கு மட்டும் டோர் மிஸ் ஆகுது, பட் மற்றபடி ரேடியோ இதெல்லாம் டியூனிங் எல்லாமே ஒர்க் ஆச்சு. 500 சொன்னார். பட் ஓகே, யாருக்காக வேணும்னா நம்பருக்கு கால் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். அண்டு இங்கே வந்து யூஸ்வலாக இங்கே நிறைய ஸ்பேர் ஐட்டம்ஸ் எல்லாம் வைப்பாங்க, அடாப்டர்ஸு, இந்த பழைய விண்டேஜ் ஐட்டம்ஸ் எல்லாம். இது ஃப்ரண்ட்லேயே வரும், ரயில்வே கேட்டு பக்கத்துலேயே வரும். நிறைய இந்த திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு போவாங்க, விண்டேஜ் அந்த ஆன்டிக் ஷாப்புக்கெல்லாம் எடுத்துகிட்டு போவாங்க இங்கேருந்து வாங்கி. அங்கே பார்த்தீங்களா ஒரு மைக்ரோஸ்கோப், டிஃப்ரெண்ட் ஐட்டம்ஸ் எல்லாம் வச்சுருந்தார் இன்றைக்கி. ஸோ இங்கே பார்த்தீங்களா ஒரு 2 ராஸ்பெரி பை. இந்த ராஸ்பெரி பையோட ரேட் வந்து 100 rupees தான் சொன்னார். சரி நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாமேன்ட்டு ரெண்டு பாக்ஸில் இருந்தது, 2 எடுத்துட்டேன். கூடவே அந்த ரிலே கிட்டு ஒன்று இருந்தது, சரி அதையும் சேர்த்து எடுத்தேன். 350 சொன்னார். சரி ஓகேன்ட்டு வாங்கியாச்சு. அண்டு இது வந்து ஹோம் தியேட்டர் உள்ள இடம். போன தடவை நம்ம இங்கே அந்த எமர்ஜென்சி லேம்ப் காமிச்சிருப்பேன் நான் போன வாரம் வீடியோவில். மொபைல் ஸ்பேர்ஸ் ஏகப்பட்டது இருக்குது, பார்த்து பொறுமையாக வாங்கணும். இங்கே வந்து ஒரு கேமரா எடுத்து பார்த்தேன். இது வந்து யூஸ்வலாக கேமரா டிஜிட்டல் கேமரா வேணும்னு கேட்குறீங்க. இது வந்து எனக்கு லென்ஸு கண்டிஷன்லாம் பார்த்தா புவராக இருக்குது. இது எப்படி நீங்கள் ரிஸ்க் எடுக்க போகிறீங்கன்னு தெரியல. டிஸ்பிளேவும் வந்து கேவலமாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி எங்கேயாவது ரேராக மாட்டோம், ஆனால் நம்ம கண்ணில் மாட்ட மாட்டேங்குது. பக்கத்தில் ஒரு மொபைல் கடையில் வந்துட்டு இந்த ஐபாட் கிடச்சிது, ஐபாட் டச்சு. ஸோ இது ஒர்க்கிங்கில் இருந்தது, பழைய ஃபஸ்ட்டு வந்த ஜென்ரேஷன் உள்ள ஐபாட் இது. சரி ஒர்க்கிங்கில் இருந்தனால வாங்கிட்டேன் நான். 750 சொன்னார், 800 சொன்னார். சரி 50 தான் ரெடியூஸ் பண்ண முடியும் ஒர்க்கிங்னு சொன்னனால சரி ஓகே நம்ம வாங்கி எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலான்ட்டு வாங்கிட்டேன். அண்ட் இங்கே பார்த்தீங்களா ஒரு சின்ன மாடர்ன் ரேடியோ இது. இதில் USB ப்ளூடூத் இதெல்லாம் இருக்கும்.
இந்த டியூப்லைட் இது பாருங்கள், இதெல்லாம் குட்டி இது இப்போ கிடைக்குதான்னு எனக்கு தெரியல. ஏன்னா இந்த மாதிரி இந்த பழைய நம்ம அந்த டேபிள் லேம்புக்கு இதில் எல்லாம் போடுவோம் நம்ம, இப்போலாம் கிடைக்குதான்னு தெரில. பட் அந்த கடையில் வச்சுருந்தாங்க. அங்கேயே பூம் பாக்ஸ், இந்த ரேடியோ பூம் பாக்ஸ் எல்லாம் ஏகப்பட்டது இருக்குங்க. வந்தீங்கன்னா நீங்கள் தாராளமாக பார்த்து நல்லதை பார்த்து வாங்கிக்கலாம். ஸோ இந்த ஷாப்பில் வந்துட்டு நம்ம முன்னாடி இதை கவர் பண்ணியிருந்தோம். அந்த ஓனர் வந்து இந்த நம்பரை ஷேர் பண்ணுங்கள், எனக்கு வந்து கால் பண்ணுறாங்க நிறைய பேர். ஸோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. என்கிட்ட வந்து நிறைய திங்ஸ், இந்த எலக்ட்ரானிக்ஸ் இது மட்டும் இல்லை, சோஃபா செட்டு இதெல்லாம் கூட இருக்குது. ஸோ இதெல்லாம் கவர் பண்ணுங்கன்னு காமிச்சார். உங்களுக்கு வேணும்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணி எப்படி இதை வந்து டெலிவரி அரேஞ்ச் பண்ணுன்றதை பார்த்துக்கோங்க. அவர் வந்து சப்போர்ட் பண்ணார். இது வந்து நீங்கள் கண்டிப்பாக இதெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், மக்களுக்கு யூஸ் ஆகுன்ட்டு. அங்கேயே ட்ரோன் கூட ஒன்று இருந்தது. பட் அந்த ட்ரோன் சில பிளேட்ஸ் எல்லாம் மிஸ் ஆகுது. அது சப்போஸ் வேணும்னா நீங்கள் கால் பண்ணி கேட்டுக்கோங்க. ஓகே, அதர் ஐட்டம்ஸும் இருக்குது, எல்லாமே சீப்பாக கூட கிடைக்குது இங்கே. அண்ட் அங்கேயே வந்து ஒரு ரெட்ரோ, நம்ம அந்த கம்ப்யூட்டரில் கனெக்ட் பண்ணுற மாதிரி கேமிங் கன்சோல்னு நினைக்கிறேன். இது நல்ல பாக்ஸ் பீஸாகவே இருந்தது, வித் கீபோர்டோடு இருந்தது. நான் கேட்கல, ஏன்னா இது கொஞ்சம் சைஸ் பெருசாக இருந்தது. இது நம்ம ஏற்கனவே பொருள் இருக்கனால இதெல்லாம் வாங்கிட்டு எடுத்துகிட்டு போக முடியாதுன்ட்டு அப்படி பார்த்துட்டு விட்டேன். ஸோ இங்கெல்லாம் இது இந்த ரிமோட் யூஸ்வலாக இங்கே நிறைய கிடைக்கும். அப்படியே பொருள் எல்லாத்தையும் இங்கே குப்பை மாதிரி போட்டு வச்சுருந்தாங்க. இதெல்லாம் தேடுறதுக்குள்ளே விடிஞ்சிடும். அண்ட் இது வந்து நம்ம ஹோம் தியேட்டர் வச்சுருக்க கடை. இவர் வந்து புதுசாக சோனி வச்சுருந்தார். 2000 சொன்னார் அந்த 5 ஸ்பீக்கரும், சரௌண்ட் ஸ்பீக்கர். கீழே உள்ளது வந்து 1000 தான் பெரிய ஸ்பீக்கரு, சின்ன ஸ்பீக்கர் மட்டும் காஸ்ட்லி. அண்ட் இந்த கடையில் வந்துட்டு எக்ஸ்பாக்ஸ் வச்சுருந்தாங்க. இதில் வந்து எந்த வேறு ஒரு ஆக்சசரியும் இல்லை, வெறும் கன்சோல் மட்டும்தான். அதுவே 6000ன்னாங்க. சரி ஓகேன்ட்டு திரும்பி பார்க்காம போயிட்டேன். ஸோ மற்ற ஐட்டம்ஸ் எல்லாம் கூட பாருங்கள் என்னென்னமோ வச்சுருக்காங்க. அண்ட் இது PS2 இருந்தது, PS3 நினைக்கிறேன் அது. ஸோ இங்கே வந்து ஒரு வித்தியாசமான கீபோர்டு கிடச்சிது. ஸோ டிஃப்ரெண்ட்டாக ப்ளூடூத் டைப்பு. சரி இதை ட்ரை பண்ணி பார்க்கலான்ட்டு வாங்கினேன் நான். அழகாக இருந்தது, ஃபோல்டபுள் டைப்பில். ஸோ இது வந்து ஐ திங்க் 250 சொன்னார். 500 சொன்னார். அப்புறம் ஃபைனலாக 250க்கு வந்தார். இங்கே வந்து நிறைய மொபைல் ஸ்பேர்ஸ் கிடைக்குங்க. நீங்கள் வந்து பொறுமையாக இதில் செக் பண்ணி பார்க்கலாம். டிஃப்ரெண்ட்டு எந்த மாடல்னாலும் கொஞ்சம் பொறுமையாக தேடினா கிடைக்கும். ஸோ இந்த PlayStation 3 வந்து 2000 சொன்னார். யாராவது வேணால் அந்த நம்பருக்கு கால் பண்ணி கேளுங்க. பக்கத்துலேயே ஒரு க்யூட்டாக ஒரு சிஸ்டம் இருந்தது. இது என்ன பிராண்ட் என்னன்னு தெரியல, பட் ஃபுல்லாக ஷைனிங்காக இருந்தது, கிளாஸ் டைப்பில். ஸோ ஜஸ்ட்டு வீடியோ மட்டும் கவர் பண்ணிட்டேன். அண்ட் இதுதான் நான் மிக்சர் சொல்லிட்டு இருந்தேன். அஹூஜாவோட சூப்பர் மிக்சர் ஒன்று வச்சுருந்தாங்க. வேணுன்னா செக் பண்ணி பாருங்கள். இது எனக்கு தெரிஞ்ச இந்த டைமில் இருக்குமான்ட்டு மேபி இருக்கலாம். பட் கால் பண்ணி செக் பண்ணி பாருங்கள், சப்போஸ் மிக்சர் ஏதாவது வேணும்னா. பக்கத்தில் மைக் வச்சுருந்தாங்க, ஸ்டூடியோ மைக் ஒருத்தர் கேட்டிருந்தார். பட் அது ஸ்டூடியோ மைக்கா நார்மல் மைக்கான்னு எனக்கு தெரியல. மேபி இந்த நம்பருக்கு கால் பண்ணி கேட்டு பாருங்கள். இந்த பியானோ செக் பண்ணுங்களேன், இவர் வந்து வாசிச்சு காமிப்பார். இதெல்லாம் பண்ணுவீங்களா நீங்கள்? வாசிக்கிறவங்களா? வாசிக்கிறோம். ரெடி பண்ண முடியுமா? நான் பார்க்குறேன். இந்த மாதிரி நேரில் பார்க்கும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குங்க. இதை நம்ம வாசித்து காட்டுறதெல்லாம். ஸோ இங்கே குக்கு கிளாக் பார்த்தீங்களா, இது வந்து எடுத்து ரெடி பண்ண வேண்டியது இருக்கும். பட் இதெல்லாம் ரேர், கொஞ்சம் கிடச்சா வாங்கி வைக்கலாம். ஸோ யாருக்கா வேணும்னா செக் பண்ணி பாருங்கள், சந்தையில் இருக்குது இன்றைக்கி. அங்கே ஒரு கீபோர்டு இருந்தது, பாக்ஸ்குள்ளே வைக்கிற மாதிரி கீபோர்டு. அண்ட் நிறைய டிவிடிஸ் எல்லாம் இன்றைக்கி வந்திருந்தது. விசிடி அண்ட் டிவிடிஸு எல்லாம் பாப்புலர் இது. பட் மோஸ்ட்லி எல்லாம் ரெக்கார்டட் டிவிடிஸ் தான். கவர் மட்டும்தான் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, உள்ளே எல்லாமே வந்து ரெக்கார்டட் இது. அதே மாதிரி கேசட்ஸும் இருந்தது இங்கே. எல்லாமே வந்து கொஞ்சம் பழைசு தான் இருந்தது, ஒன்றும் தேடுற மாதிரி இல்லை. ஸோ அதனால் எதுவும் எடுத்துக்கல நான். அண்டு 4G LTE இது ரிசீவர் இருக்குமான்னு கேட்டிருந்தீங்க. இந்த ஷாப்பில் இருக்க இவர் நம்பர் ஷேர் பண்ணலை. பட் இந்த ஷாப் யூஸ்வலாக உங்களுக்கு பார்த்தா தெரியும். இங்கே வந்து எப்போவுமே இது இருந்துகிட்ருக்கு. உங்களுக்கு சிம் பேஸ்டு LTE வீட்டுக்குள்ளே கவரேஜ் தேவைன்னா அதை வாங்கி செக் பண்ணி பாருங்கள். இங்கே வந்து ஒரு DJ மிக்சர் இருந்தது. இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களுக்கு வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த DJ பார்ட்டி இதில் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணுற ஐட்டம் இது. நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. கேட்டிருந்தீங்கன்னு நினைக்கிறேன் சப்ஸ்கிரைபர். வேணும்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். அங்கேயே ஹோம் தியேட்டர், பூம் பாக்ஸ் இதெல்லாம் கூட வச்சுருந்தாங்க.
ரேடியோஸும் இருந்தது. எடுத்து பார்த்தேன், கண்டிஷன் சரியில்லை, பேக் டோர் இல்லை, எப்படி ஓடுமா ஓடாதோ நல்லா வச்சுட்டேன். இந்த இது வந்து இன்றைக்கி கொஞ்சம் நல்லா சேல் ஆகிட்டு இருந்தது. ஒரு 50 ருபீஸ்க்கே உங்களுக்கு வந்து ஸ்க்ரூ ட்ரைவர், லெவல், இது எல்இடி என்னென்னமோ இருந்தது, மல்டி டைப்பில் இருந்தது. சரி 50 ருபீஸ் தான்னால வாங்கிட்டேன். நிறையா வந்து 50 பீஸாக இதை பல்காக வாங்கிட்டு போனதாக சொன்னார். ஸோ செக் பண்ணி பாருங்கள், இருந்ததுன்னா வாங்கிக்கோங்க. அண்ட் இங்கே வந்து நிறைய கேமராஸ் இதெல்லாம் வச்சுருந்தாங்க, பழைய கேமரா வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அந்த லைட், எல்இடி ஃபிட்டிங்ஸ் இதெல்லாமே இருந்தது. அண்ட் இங்கே வந்து இந்த சோனி வாக்மேன் கிடச்சிதுங்க. இது வந்து பேட்ரியே வந்து வித்தியாசமான ரீசார்ஜபிள் பேட்ரி. இதெல்லாம் வந்து பேட்ரி கிடைக்காது, பட் இந்த மாடலுக்காக நான் வாங்கினேன் நான். இதுவே ஐ திங்க் 250 ஏதோ சொன்னாருன்னு நினைக்கிறேன். குறைக்கவே மாட்டேன்ட்டார், இதெல்லாம் சூப்பர் பிராண்டுங்க அப்படி இப்படின்னாரு. சரி ஓகேன்ட்டு. இங்கே பார்த்தீங்களா சோனி டிவி, பட் ஜெயா டிவி ஸ்டூடியோலேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க போல். ஒரு 3 செட்டு இருந்ததுங்க, சின்னது சைஸ் வாரிய 3 செட்டு இருந்தது. அந்த சின்ன டிவி வந்து 500 தான் 550 சொன்னார்னு நினைக்கிறேன். ஐ திங்க் 600 சொல்லி 550 சொன்னார். ஸோ அந்த சின்ன டிவி மட்டும் எடுத்துக்கிட்டேன். இங்கே ஒரு டிவி இருக்குது பார்த்தீங்களா ஹேண்டிலோட, இது ஒன்று, ப்ளஸ் ஒரு பெருசு, ரொம்ப பெருசு, அதுக்கப்புறம் ரொம்ப குட்டி ஒன்று. ஸோ குட்டி ஒன்று மட்டும் எடுத்திருக்கேன், நான் வாங்கியிருக்கேன். ஸோ இது வந்து ஒரு ரேக் சிஸ்டம்ங்க, ஐ திங்க் டெக்னிக்ஸோட ரேக் சிஸ்டம். இதை வந்து அப்படியே ஒரு மாதிரி போட்டு வச்சுருந்தாங்க. இதெல்லாம் வந்து சூப்பர் செட்டு, பட் ஆனால் ரொம்ப புவர் கண்டிஷன். அந்த துணி கடை பக்கத்தில் போட்டு வச்சுருந்தாங்க. சப்போஸ் யாராவது தேவைன்னா பாருங்கள், ரெக்கவர் பண்ணலாம் இது. பட் எனக்கு ஆல்ரெடி பர்ச்சேஸ் பண்ணியிருந்தனால நான் இதை வாங்கலை நான். பட் அதெல்லாம் சூப்பர் செட்டு. அண்ட் இது வந்து நம்ம கோயில் பக்கத்தில் உள்ள கடை. இந்த டைம் வந்து வீ கன்சோல் ஒன்று வச்சுருந்தாரு, ப்ளஸ் நம்மளுக்கு ஒரு ரீல் மாட்டிச்சு இன்றைக்கி. சரி ஒரே ஒரு ரீல் தான் இருந்தது, கண்டிஷன் ரொம்ப புவர் தான் இருந்தது. பட் நம்ம ரெடி பண்ணிக்கலான்றனால இதை வந்து வாங்கிட்டேன். 100 ருபீஸ் தான் சொன்னார். சரி ஓகேன்னு இந்த ரீல் வந்து வாங்கிட்டேன் நான். வீ கன்சோல் இருக்குது, அது சப்போஸ் யாருக்காவது தேவைன்னா பாருங்கள். ஃபுல் பேக்கேஜ் இருந்த மாதிரி தெரியல. அண்டு இங்கே வந்துட்டு ஃபுல்லாக கேமிங் கன்சோல் வச்சுருந்தாங்க. இந்த ஷாப் வந்து நம்பர் தரமாட்டேன்ட்டார். பட் இங்கே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கன்சோல் நிறையா வச்சுருந்தாங்க. பிஎஸ் வச்சுருந்தாங்க, எக்ஸ்பாக்ஸ் வச்சுருந்தாங்க. ஸோ நீங்கள் சப்போஸ் வந்தீங்கன்னா செக் பண்ணி பாருங்கள். இந்த பக்கத்தில் உள்ள கடை யூஸ்வலாக ஒரு நிறைய பார்ட்ஸ் இது விற்கிற கடை, அது பக்கத்தில் இருக்கும், செக் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த ஷாப்பில் வந்துட்டு நிறைய பூம் பாக்ஸ் இதெல்லாம் வச்சுருந்தாங்க. ப்ளஸ் வீட்டுக்கு தேவையான ஐட்டம்ஸ் இதெல்லாம் கூட நிறையா இருந்தது, பாத்திரங்கள் இதுன்ட்டு. ஸோ இது வந்து நம்ம போன தடவை அந்த சோனி மியூசிக் மினி ஹைஃபை சிஸ்டம் வாங்கின கடை. அங்கே வந்து இன்றைக்கி இந்த 2 செட்டு வச்சுருந்தாங்க, நேஷ்னல் செட்டு. நல்லா இருந்தது. ரேட்டு வந்து ஐ திங்க் மேலே உள்ளது வந்து 300 ஏதோ சொன்னார், கீழே உள்ளது 1200 ஏதோன்னு நினைக்கிறேன். ஸோ இது செக் பண்ணி பாருங்கள். இது கண்டிஷன் நான் க்ளோஸ்அப்பில் போய் பார்த்தேன் நான், நல்லா தான் இருந்தது. எனக்கு கீழே உள்ள செட்டு தான் பிடிச்சிருந்தது. மெக்கானிசம் எல்லாம் பார்த்தேன், நல்லா தான் இருந்தது. ஸோ இதை கண்டிப்பாக வந்து சப்போஸ் யார் இருக்குமான்னு தெரில இந்த டைமுக்கு, பட் இருந்ததுன்னா நீங்கள் வாங்கி ட்ரை பண்ணி பார்க்கலாம். நல்ல செட். அதெல்லாம் மேலே இருந்ததை ஒருத்தர் ரொம்ப பார்கெயின் பண்ணிட்டு இருந்தார், வேணும் வாங்கணுன்ட்டு. ஏன்னா அவர் விண்டேஜ் ஞாபகம் வந்துருச்சுன்ட்டு சொல்லிட்டு இருந்தார். ஸோ வெயில் வந்து செம்ம ஜாஸ்தியாக இருந்ததுங்க இன்றைக்கி. எனக்கு தெரிஞ்ச மத்தியானம்லாம் எப்படி இருக்கும்னு தெரில. நான் அந்த 2 இதுவும் வாங்கினதும் தூக்கிட்டு போக முடியல என்னால், கஷ்டப்பட்டு தூக்கிட்டு கிளம்பிட்டேன் நான். ஸோ போகிற வழியில் என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்த்தேன். ஸோ ரிட்டன் போகும்போது ஒரு இந்த ஹார்ன் ஸ்பீக்கர் இருந்தது, 2000 சொன்னார். இது யாருக்கு யூஸ் ஆகும்னு தெரில, பட் இதெல்லாம் வந்து இன்ட்ரெஸ்டிங் ஐட்டம். ஸோ சப்போஸ் யாருக்காவது தேவைன்னா பாருங்கள். ஸோ நான் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கிளம்பிட்டேங்க இன்றைக்கி. அதுதான் இந்த ஸ்பேஸ் பாருங்களேன், ஃபுல்லாக டிராஃபிக், கடை எதுவும் இல்லாமல் அழகாக ஃப்ரீயாக காலியாக இருக்குது. ஸோ இன்னையிலேருந்து இந்த மாதிரி ஒரு அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்காங்க, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அண்டு நிறைய 2 வீலர் பார்க்கிங்கும் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ். அண்ட் லைக் பண்ணுங்கள், கீப் சப்போர்ட்டிங். பாய்.